அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் போன வீடியோவில் சொன்ன வேதங்கள் எவ்வளவு முக்கியம். ஆமாங்க, வேத ஓசை வேதங்கள் அதாவது வேதத்தை 6 அங்கங்களாக சொல்கிறார்கள், உறுப்புக்கள் என்று பெயர். வேதங்கள் வேத ஒளிகள் அச்சரங்களை புரிந்து கொண்டு சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அதனால தான் அந்தணர்கள் நேரில் சென்று குருவினுடைய அந்த சப்த ஓசையை கேட்டு உள்வாங்கி தான் மந்திரம் சொல்லணும். மந்திரம் படித்து சொல்றதில்ல ஆச்சுங்களா. வேதங்களை கற்பதிலும் வேத ஆகமங்களும் அவ்வளவு முக்கியம். அது சிவபெருமானே வாய்மலர்ந்து தன்னுடைய 5 முகங்களாலும் சொல்லப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. சுவாமியினுடைய ஆகமங்கள்ல எப்படி சுவாமியினுடைய 5 முகத்தாலும் சொல்லப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. அது நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லுதுங்க. அதை படிச்சுட்டு திருப்பியும் போய் நான் திருமுறையை கொண்டு தான் பண்ணுவேன், நான் சமஸ்கிருதத்தை எதிர்ப்பேன், நான் ஒரு பிராமணன் அல்ல, இதை சொல்லுகின்ற நான் பிராமணன் அல்ல ஆச்சுங்களா. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இந்த வேத ஓசை ஒலிக்க என்ன ஆகும்னா அங்கே தர்மம் நிலைத்து நிற்கும். இந்த கலிபுருஷனுடைய அட்டகாசம் அதர்மம் ஓங்காமல் கொஞ்சம் குறையும். கலிபுருஷனை முழுமையாக வென்றிட முடியாது, ஆனால் இருந்தாலும் இந்த சாத்வீகம் நிலைக்க கொஞ்சம் அதர்மங்களை கொஞ்சம் கட்டுக்குள் வைக்கலாம். சொல்ல போனா வேதமோது மந்திரர்களும் ஒரு இராணுவ வீரனுக்கு சமம். தன்னுடைய வாழ்க்கையில் சகல விதமான சந்தோஷங்களையும் இந்த உலகில் போகங்களையும் கட்டுக்குள் வைத்துக் கொண்டுதான் அவர்கள் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட பிராமணர்கள் சொல்லும் பொழுதுதான் அந்த வேத மந்திரத்துக்கு பலம். எல்லாரையும் போல வாழ்ந்துட முடியாது, எல்லாரையும் போல இருந்துட முடியாது. அப்படிப்பட்ட உண்மை பிராமணர்களுடைய திருவடிகளை நமஸ்கரிக்கின்றேன். அந்த வேதங்கள் சீசா, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிடம், கல்பம் என்று 6 அங்கங்களாக சொல்லப்படுகின்றன. அந்த வேத ஓசைகள் என்ன செய்யுதுன்னா அணுக்களுடைய அசைவை சரிப்படுத்துகின்றது. ஒரு ஓசையை எழுப்பினால், அதாவது இந்த அணுவினுடைய அதாவது நம்ம உடம்பு அணுக்களால் ஆனது, இந்த உலகம் அணுக்களால் ஆனது. இந்த அணுக்கள் உலகம் சரியா இயங்கும் பொழுது, நம்ம உடம்பு அப்படியே சூப்பரா இயங்கும் பொழுதும் அணுக்கள் எப்படி அசைஞ்சதோ அந்த அசைந்த ஓசையை உள்வாங்கி ரிஷிகள் எழுதி வைத்துள்ளார்கள். நம் உடம்புல அணுக்கள் மாற்றி அசையும் பொழுது உடம்புல பலவித பிரச்சனைகள், மனதில் பலவித குழப்பங்கள் எல்லாம் வரும். இப்ப என்ன செய்யறதுன்னா அந்த அணுக்கள் சரியாக அசையும் பொழுது என்ன ஓசை வந்ததோ அந்த ஓசையை வேத மந்திரத்தில் அச்சரங்களை கொண்டு எழுப்புவது. அதை எழுப்பும் பொழுது மீண்டும் தவறாக அசைந்த அணுக்கள் அந்த ஓசை ஒளியினுடைய அந்த வேகத்தால் சரியாக இயங்கும். இதுதாங்க மந்திரம். புரிஞ்சுக்குங்க.